சரவணன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம். தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டமானது இன்றைய தினம் அதன் தலைவர் திரு தா. ராமஜெயம், அதன் பொருளாளர் திரு பு. ஜெகன் அவர்களுடைய முன்னிலையில் இன்று நடைபெற்றது. இந்த பேட்டியானது அவர்களுடைய ஒப்புதலோடு கூட்டு அறிக்கையாக வழங்கப்படுகிறது. கட்சி ஆரம்பித்து சுமார் 2.5 ஆண்டுகளிலே தமிழகத்திலே சுமார் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் மனமார வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அதேபோல காலை உணவு திட்டத்தை செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் தினத்தன்று அரசு நடுநிலைப்பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளிகளில் பயிலக்கூடிய சுமார் 9,25,000 மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் அந்த அறிவிப்பை வரவேற்று மனதார பாராட்டி வாழ்த்துகிறது. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் மேலும் இந்த காலை உணவு திட்டத்தை உயர்நிலைப் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் வரை விரிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் பிறகு நியமனப்பட்ட அதற்கு முன்னாடி நியமனப்பட்ட 1,75,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கடந்த 4/7/2026 அன்றும் தாள் 1ம் 5/7/2026 அன்று தாள் 2ம் ஆக ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு நடைபெற்றது. அதில் வினாக்கள் மிகவும் கடுமையாக கேட்கப்பட்டு இருக்கிறது. ஆசிரியர்கள் மிகுந்த மன உளைச்சலில் உள்ளார்கள். ஆகவே அனைத்து வகை ஆசிரியர்களுக்கும் மதிப்பெண் 50ஆக நிர்ணயிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அவர் பணிக்காலத்திற்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய உயர்கல்விக்கான வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் வழங்குமாறு எங்களுடைய தமிழ்நாடு ஆட்சியர் சங்கம் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களையும் நாங்கள் வேண்டி பெரிதும் வெற்றி கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்துடைய தாவேக்காவுடைய தேர்தல் கால வாக்குறுதியாக சொல்லப்பட்டிருக்கின்ற பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் சுமார் 6,24,000 அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பயன்பெறுவார்கள். அவருடைய நலனை கருத்தில் கொண்டு தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளே உடற்கல்வி ஆசிரியர்களை நியமனம் செய்வதாக அரசு அறிவித்ததை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். அதே போல் அவர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு பணி நியமனம் செய்ய காலதாமதம் ஏற்பட்டால் SMC மூலமாக உடற்கல்வி ஆசிரியர்களை நியமனம் செய்து கொள்ள ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழுவானது தமிழ்நாடு அரசை பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. அரசாணை 23 படி தமிழகத்திலே தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பணிபுரியக்கூடிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தேர்வு நிலை சம்பளமாக 5,400ம் சிறப்பு நிலை தர ஊதியமாக 5,700ம் பெற்று வந்தார்கள். இந்த நிலையிலே அரசு கடித எண் 11100 என்ற கடிதத்தின்படி இந்த தமிழகத்திலே புரியக்கூடிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்வு நிலை சம்பளம் மற்றும் சிறப்பு நிலை சம்பளத்தை மட்டுப்படுத்தி அவர்களுக்கு ஊதிய குறைப்பை செய்திருக்கிறார்கள். மதுரை உயர்நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதே போல் அவர்கள் அறிவுறுத்தலின்படி அவர்களுக்கு அந்த ஊதியத்தை பழைய ஊதிய நிலையில் தொடர வேண்டும் என்று நாங்கள் பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அறிஞர் அண்ணா காலம் தொட்டு ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக உயர்கல்வி பயின்றமைக்கான ஊக்கவூதியத்தை தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் பெற்று வருகிறார்கள். இன்றைய சூழ்நிலையிலே அதே நிலையை தொடர வேண்டும் என்று நாங்கள் எங்கள் தமிழ் ஆசிரியர் சங்கத்தின் செயற்குழு வாயிலாக தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் தமிழகத்தில் 20,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு 1/1/2006 முதல் அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை கலைந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை எங்களுடைய தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தமிழகத்திலே தையல், ஓவியம், உடற்கல்வி போன்ற துறைகளில் மாணவர்கள் சிறந்த விளங்க வேண்டும் என்று தமிழக அரசானது 12,500 பகுதி நேர ஆசிரியர்களை நியமனம் செய்திருக்கிறது. அவர்களை பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று
எங்களுடைய செயற்குழுவானது தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்க இருக்கிறது. 55 வயது நிறைவு பெற்ற மூத்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் அறுவை சிகிச்சை சொன்னவர்கள் இதய அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை மற்றும் 10ஆம் வகுப்பு போதிக்கின்ற 12ஆம் போதிக்கின்ற ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் நலன் கருதி அவர்களுக்கு முழுவதுமாக இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர்களுக்கு மருத்துவர்களுக்கு உள்ளது போல பணி பாதுகாப்பினை வழங்கி ஆசிரியர்களுக்கு வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று நாங்கள் பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளாக அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் மற்றும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளிலே பதவி உயர்வு என்று உயர்வு வழங்காமல் இருந்து வருகிறது. ஏற்கனவே நடைமுறையில் நிறைய ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் முதல் உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் நிறைய காலியாக உள்ளது. ஆகவே அந்த ஆசிரியர் பெருமருக்கு பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்திவிட்ட பிறகு பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்று எங்களுடைய மாநில செயற்குழு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களையும் பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. மயிலர் பிரிவு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு தொகுப்பூதியமாக தற்போது 5000 வழங்கப்படுகிறது. இந்திய சூழ்நிலை 5000 வந்து மிக குறைந்த ஊதியமாக இருப்பதால் அவர்களுக்கு அந்த தொகுப்பூதியத்தை உயர்த்தி வழங்குமாறு எங்களுடைய மாநில செயற்குழு தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. சொல்லுங்கள் சார். நடுநிலைப் பள்ளிகளில் ஹைடெக் லேப் அதில் வந்து பணிபுரிகின்ற கணினி ஆசிரியர் ஏஐ அவர்களுக்கு அதுவும் தொகுப்பூதியத்திலே ஊதியம் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கும் தொகுப்பூதியம் உயர்த்தி வழங்குமாறு தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது.